திருச்சிற்றம்பலம். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள்ளிருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, வையம்பங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்பதற்காக சிவ கவசம் என்கின்ற அருமையான ஒரு பகுதியை அருளி செய்த ஸ்ரீ வரதுங்கராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வரதுங்கராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற பிரம்மோத்தர காண்டத்தின் உள்ளே இருக்கின்ற சிவ கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு பகுதியை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிவ கவசத்திலே இன்று 13வது திருப்பாடலாகிய வரு பவன் முதல் யாமத்து, வரு பவன் முதல் யாமத்து என்று தொடங்குகின்ற 13வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை மேற்கொள்ளுகிறோம். சைவ பிரியர்களே, நம்முடைய சைவம் என்பது மேலான ஒரு சமயம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அப்படி சைவ சமயமே மேலான சமயம் என்று சொல்வதற்கு காரணம் பல இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நம்முடைய சைவ சமயம் மட்டும் எல்லா உயிர்களும் நலம் பெறுதல் வேண்டும், எல்லா உயிர்களும் இன்பம் பெறுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய சைவ சமயம் எல்லா உயிர்களின் பொருட்டும் வழிபாடு செய்யப்படுகிறது. எனவே சைவத்தினுடைய ஒரு தனி சிறப்பு, சைவத்தினுடைய நோக்கம் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பேதம் என சொல்லக்கூடிய எல்லா உயிர்களும் இன்பம் முறுதலுக்காகத்தான். ஆகையினாலே தான் குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலை சொல்லுகின்ற போது சொல்லி காட்டுவார், இறைவன் வேதத்தை ஏன் அருளி செய்தார்? ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ அல்லது குறிப்பிட்ட பிறப்பை சார்ந்தவர்களுக்கோ அன்று. பல்லுயிரும் கலிகூற தம் பல்லுயிரும் பயன்பட்டு பல்லுயிரும் பயங்கொண்டு உய்கை என, பல்லுயிரும் பயன்கொண்டு உய்கை என்ன குளிரை என்னும் தடவையல் நாப்பன் அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதமும் அளித்தனைப்பார். எனவே பல்லுயிரும் பயங்கொண்டு உய்கை என, எனவே எல்லா உயிர்களும் நலம் பெறுதல் வேண்டும், இன்பம் தூய்த்தல் வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். சைவத்தின் கண்ணே வருகின்ற வாழ்த்து பாடல்களை பூரா பார்த்தோம்னா அந்த எல்லா உயிர்களும் இன்பம் பெறும் பொருட்டாகத்தான் இங்கே வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமூல தேவநாயனார் அழகாக குறிப்பிட்டு காட்டுவார், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்ங்கிறார். வையகம் என்ற சொல்லுக்கு எல்லா உயிர்களையும் குறித்தது. ஊர் சிரித்ததுன்னா ஊரில் இருக்கிற மக்கள் என்று பொருள்.
வையகம் என்று சொன்னால் இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இதே போன்ற தாய்மான சுவாமிகளும் எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்னார். சைவத்தினுடைய உண்மையை உரைக்கின்ற நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பாசுரத்திலே வாழ்க அந்தனர் என்ற பதிகத்திலே இங்கு சொல்லுகின்ற பொழுது வையகமும் துயர்த்தீர்கவே, வையகம் எல்லா உயிர்களும் துன்ப நீக்கம் பெறுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதுதான் நம்முடைய சைவத்தினுடைய உயர்ந்த நோக்கம். ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் தன்னை நினையாது எல்லா உயிர்களையும் நினைந்தே இருப்பார்கள். எல்லா உயிர்களும் உய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் என் இறைவனது கோட்பாடே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருசக்தி பின்னமிரான் எங்கள் பிறான். எல்லா உயிர்களும் தன்னை வந்து சார்தல் வேண்டும் என்பதுதான் இறைவனது விருப்பம். இதே போலத்தான் எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சிவஞானிகள் கவலையிட்டு இருப்பார்கள் என்று நம்முடைய திருவருட்பயனிலே உமாவிஸ்வாச்சாரியர் குறிப்பிடுகிறார். கள்ளத்தலைவர் துயர் கருதி தங்கருணை வெள்ளத்து அலைவர் மிக. எல்லா மற்றைய உயிர்களெல்லாம் அடைகின்ற பிறவி துன்பத்தை அடைந்து சிவஞானிகள் வருந்தி நிற்பார்களாம். இது எதை போன்று என்று சொன்னால் துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி என்கிற நூலை சொல்லி காட்டுகிறார். எந்த உயிர் ஒரு துன்பத்தை அடைந்தாலும் தன்னுடைய துன்பமாகவே சிவஞானிகள் அதை நினைந்து வருந்துவார்கள் என்பதற்கு நல்ல ஒரு செய்தியை துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறியை சொல்லி காட்டுகிறார். இந்த உடம்புக்குள்ளே எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது, உள்ளும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. ஆனா எந்த இடத்திலே ஒரு சிறு துன்பம் நிகழ்ந்தாலும் கண் தான் அழுகிறது. கண்ணுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா பிற உறுப்புகள் அடைகின்ற துன்பத்தை கண்டு கண் வருந்தும். இதே போலதான் மற்றைய உயிர்கள் அடைகின்ற துன்பத்தை கண்டு சிவஞானிகள் வருந்துவார்கள் என்று அழகாக துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி என்கின்ற நூலை குறிப்பிட்டு காட்டுகிறார். பெரியவர் தம் நோய் போல் பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுத அவர் என்க. சிவஞானிகள் பிற உயிர்களை அடைகின்ற துன்பத்தை கண்டு தான் அனலிடைப்பட்ட மெழுகு போல உருகி நிற்பார்கள். தெரியலாய் மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு கழுலுமே கண். உடம்பிலே எந்த உறுப்பிலே ஒரு வலி இருந்தாலும் கண் அழுவதை போல என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதுதான் நம்முடைய சைவ சமயத்திலே இருக்கின்ற உயர்ந்த ஒரு கோட்பாடாக வைத்து சொல்லி காட்டுகிறார். இந்த சிவஞானிகளை வைத்து பேசுகின்ற பொழுது அழகாக திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தினுடைய 9வது பட்டமாகிய ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சித்தாந்த நிச்சயம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த சித்தாந்த நிச்சயத்திலே எழுதியிருக்கின்ற ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால் 9வது பட்டம் தர்மபுர ஆதீனம், 9வது பட்டம் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். சிவஞானிகள் பிற உயிர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பத்தையே அவர்கள் கண்டார் வருந்துகின்ற காரணத்தினாலே எல்லா உயிர்களும் அடைகின்ற துன்பத்தை கண்டு அந்த சிவஞானிகள் வருந்துகின்ற காரணத்தினாலே சிவஞானிகளுக்கு ஒருபோதும் இன்பம் என்பது இல்லை. ஏன்னா எல்லா உயிர்களும் துன்பம் நீக்க வேண்டுமே, உயிர்கள் எண்ணற்றவை. ஆனால் எல்லா உயிர்களும் இன்பம் துய்த்தல் வேண்டும். உயிர்கள் அடைகின்ற துன்பத்தை கண்டு சிவஞானிகள் வருந்துவார்கள். ஆகையினாலே சிவஞானிகளுக்கு அங்கே இன்பம் என்பது ஒருபோதும் இல்லை என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். உயிர்கள் அடைகின்ற துன்பம் எது? உயிர்களுக்கு என்னென்ன துன்பமும் அடைகிறது? மன்னவனாலும் அரசர்களாலும் உயிர்களுக்கு துன்பம் வரும். வியாதியினாலும் மரம் பொறிந்து துண்ணும் மனிதர் மிருகாதியாலும் தொகு நிறையத்து இன்னலினாலும் தான் செய்கின்ற வினையின் காரணத்தினாலே துன்பங்கள் அனுபவிக்கின்ற பொழுதும் இழைக்கும் உயிர்கண்டு இப்படி உயிர்கள் அடைகின்ற துன்பத்தை கண்டு இறங்கும் முத்தர்க்கு வருந்துகின்ற ஜீவன் முத்தர்களுக்கு உன்னிய துன்பம் விட்டு இன்பம் எக்காலும் உருவது என்றே. எனவே இந்த சிவஞானிகள் பிற உயிர்கள் அடைகின்ற துன்பத்தை கண்டு வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே
அவர்களுக்கு இன்பம் என்பது ஒருபோதும் இல்லை, துன்பத்திலேயே இருப்பார்கள், பிற உயிர்கள் அடைகிற துன்பத்தை கண்டு. இதைத்தான் பிற்காலத்திலே ஒரு அழகாக நமக்கு விளங்கும்படியாக பாடினார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. ஆகையினாலே தான் சிவஞானிகள் எல்லாம், ஜீவன் முத்தர்கள் எல்லாம் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை கொடு என்றே அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள் இறைவனிடம். திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜின குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் சொக்கநாத கலித்துறை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். சொக்கநாத கலித்துறை. அதுல இறைவனிடம் சொக்கநாத பெருமானிடம் வேண்டுகின்ற விண்ணப்பம், எல்லா உயிர்களுக்கும் சிவஞானத்தை கொடுத்தருளும். தனக்குன்னு கேட்கல, எல்லா உயிர்களுக்கும் சிவஞானத்தை கொடுத்தருளும் என்றுதான் விண்ணப்பம் செய்தார். எல்லா உயிர்களுக்கும். அந்த சொக்கநாத கலித்துறையில் இருக்கிற அந்த அருமையான பாடல். ஏறாத விண்ணப்பம் கூறா நின்றேன் அது ஏதெனில் சொக்கநாத பெருமானே ஒரு விண்ணப்பத்தை சொல்கிறேன், கேட்டருளும். மாறா இந்த மகாலிங்கம் தன்னில் மகிழ்ந்து இருந்தே, நான் பூசனை செய்கின்ற இந்த மகாலிங்கத்திலே தேவரீர் எழுந்தருளி ஆரா பவத்துயராற்றி சிவானந்தம் அன்பர்க்கு என்றும் பேராக நல்குதீர். சிவன் அடியார்களுக்கெல்லாம் சிவானந்தத்தை கொடுத்து பிறவி துன்பத்தை நீக்குவீராக. ஆரா பவத்துயராற்றி சிவானந்தம் அன்பர்க்கு என்றும் பேராக நல்குதி மா மதுராபுரி பிஞ்சகனை என்று விண்ணப்பம் செய்கிறார். அருமையான விண்ணப்பம். எல்லோருக்கும் சிவபோகம் கிடைத்தல் வேண்டும் என்று. ஏறாத விண்ணப்பம் கூறான் என்றேன் அது ஏதெனில் கேள். மாறா இந்த மகாலிங்கம் தன்னில் மகிழ்ந்திருந்தே ஆரா பவத்துயர் ஆட்டி சிவானந்தம் அன்பர்க்கு என்றும் பேராக நல்குதி மா மதுராபுரி பிஞ்சகனே. இப்படி எல்லோரும் துன்ப நீக்கம் பெறுதல் வேண்டும் என்பதைத்தான் அங்கே சிவஞானிகள் அங்க கருத்தாக இருந்தார். நம்முடைய அருளாளர்களுடைய திருவாக்கும் தேவாரம், திருவாசகம் முதலானவைகள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவர்கள் பொருட்டாக விண்ணப்பம் செய்ததில்லை. தான் அடைந்த யான் பெற்ற என்ப பெருகையும் வையகம் என்பதை போல ஒரு பொருளினை பெற்ற ஒரு பாணன் ஒருவன் வறுமையிலே இருக்கின்ற ஒருவனுக்கு நீ இந்த இடம் சென்றால் உனக்கு பொருள் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவதை போல சிவஞானிகள் எல்லாம் நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான் ஞான நூல் செய்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அப்பர் முதலான அத்தனை பேரும், ஏன் வகுங்கரம பாண்டியனாரும் தனக்காக நூல் செய்யவில்லை. எல்லா உயிர்களும் நலனடைதல் வேண்டும், கதியடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான். இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய பெரிய புராணத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறைசூடி என்று ஏன் பாடத் தொடங்கினார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் தேவாரம் பாடினார் சொல்லி காட்டுகிறார் பாருங்க அழகாக. நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய்ய எடுத்தார். எல்லா உலகமும், அதாவது எல்லா உலகத்திலும் இருக்கின்ற உயிர்கள் உயிரல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பித்தா பிறைசூடி என்று தொடங்குகின்ற இந்த பாடலை தொடங்கினார் என்று சொல்லி காட்டுகிறார். அவருடைய நோக்கமே எல்லா உயிர்களும் கதியடைதல் வேண்டும் என்பதற்காக. திருநாவுக்கரசு சுவாமிகள் கூற்றாயினவாறு என்பதை எப்படி எதற்காக திருவாய் மலர்ந்தார் சேக்கலார் சொல்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்துல. கூற்றா எனவாறு விளக்ககிலீர் என நீடிய கோதியில் திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எதிரென்று புகன்றால். உலகேழின் வரும் துயரும் போமாறு, உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் துன்ப நீக்கம் பெறுவதற்காக பாடி அருளினார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதே போன்று ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே எதற்காக அங்கே பாடினார், தேவாரத்தை பாடினார், தோளுடைய செவ்வியன் என்று பாடினார் என்பதற்கும் சேக்கலார் சொல்லி காட்டுகிறார். ஞானசம்பந்தர் புராணம். எல்லையிலா மறைமுதல் மெய் உடன் எடுத்த எழுதுமறை மல்லல் நெடும் தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கலிகூற
பல்லுயிரும் கலிகூற தம்பாடல் பரமர்பால் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து. எனவே இந்த ஞானாசிரியன்மார்களுடைய இந்த வாக்கு என சொல்லக்கூடிய அத்தனையுமே உலகிலே இருக்கின்ற உயிர்களெல்லாம் உயிரல் வேண்டும் என்ற மேலான ஒரு உயர்ந்த நோக்கில்தான் இந்த ஞானாசிரியன்மார்களுடைய திருவாக்கு அங்கே அமைந்திருக்கிறது. அதன்படிதான் நாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இறைவனை வணங்குதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சிவகவசம் என்கின்ற ஒரு பகுதியை நம்முடைய வரதுங்கராம பாண்டியனார் பிரம்மோத்தர காண்டத்திலே வைத்து காட்டுகிறார். ஞானசம்பந்த பெருமான் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயோனை, அடியார்களுக்கு வருகின்ற இடர்களை நீக்குவீராக என்று பொதுமையாக சொன்னார். ஆனால் நமக்கு எப்படியெல்லாம் இடர்கள் வரும், அதையெல்லாம் இருந்து எப்படி காத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக நம்முடைய ஞானாசிரியராகிய நம்முடைய வரதுங்கராம பாண்டியனார் பிரம்மோத்தர காண்டத்திலே அழகாக சிவ கவசத்தை வைத்திருக்கிறார். அந்த சிவ கவசத்திலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி எந்த ஒரு பகுதி என சொன்னால், இதுவரை தன்னுடைய மேனியிலே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி காட்டி இன்னன் அங்கத்தை இன்னவர் காத்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டினார். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி 13வது திருப்பாடல்ல இருந்து வரு பவன் முதல் யாமத்து என்று தொடங்குகிற திருப்பாடல்ல இருந்து சிந்தனையை மேற்கொள்வோம். இந்த இடத்துல இந்த சிவ கவசத்திலே வரக்கூடிய இந்த சிந்தனை நேரத்துல ஒரு பெரிய கருத்தை உங்கள் மத்தியிலே பதிய வைக்கிறேன். இந்த சிவ கவசத்துல ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி என்னை காத்தல் வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பெருமானுடைய ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லுவதை கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய பெருமானுடைய அந்த ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லுவதை எல்லோரும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இந்த சிவ கவசத்தினுடைய நோக்கம் இன்ன அங்கத்தை இவர் காக்க, இன்ன அங்கத்தை இவர் காக்க, இன்ன அங்கத்தை இவர் காக்க என்று ஒவ்வொரு மூர்த்தியினுடைய பெயரையும் சொல்வதை அன்பர்கள் தயவு செய்து அதை கவனமாக பார்க்கணும். இப்போ இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஆனால் இந்த விளக்கம் தெரியாமல் இந்த சிவ கவசத்தை படித்து பயனில்லை. எனவே இங்க கவசத்திலே வருகின்ற இந்த அங்கத்தை இன்ன மூர்த்தி காக்க என சொல்லுகின்ற பொழுது அந்த மூர்த்திகளுடைய பெயர்களை எல்லாம் வைத்து நாம் விளக்கம் காணுதல் வேண்டும். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியானது நம்முடைய 18 புராணத்துல வரக்கூடிய அந்த ஸ்காந்த புராணத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. அதுல சிவ அஷ்டோத்திர சதநாமாவளி என்கின்ற ஒரு பகுதி வருகிறது. சிவ அஷ்டோத்திர சதநாமாவளி என்ற ஒரு பகுதி வருகிறது. இந்த ஸ்காந்தத்துல ஒண்ணுமில்ல, திருக்கோயில்ல அர்ச்சனை நடக்குது இல்லையா? சுவாமி கிட்ட போய் நாம தாம்பளத்தட்டுல வைக்க வேண்டிய பல வர்க்கங்கள் முதலானவைகளை வைத்து காணிக்கை வைத்து சிவாச்சாரியம் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றோம். சுவாமிக்கு அர்ச்சனை பண்றாருல மந்திரம், அது எப்படி வந்தது என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய சிவகவசத்துல வருகிறது. எனவே அந்த அஷ்டோத்திரம் சதநாமாவளி சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை என்பது எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ளணும். அதாவது சைவத்துல ஒரு பெரும் உண்மை, இறைவனானவன் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான். கந்தபுராணத்தை ஆசிரியர் சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்துல இறைவன் என சொல்லக்கூடியவனுக்கு ஊரும் கிடையாது, பெயரும் கிடையாது. ஊரும் கிடையாது, பெயரும் கிடையாது. அப்படி ஊரும் இல்லாத பெயரும் இல்லாத அவனுக்கு பல நாமங்கள் இருக்கின்றன. திருமாலும் தெள்ளுணத்துல மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுணராத திருவடியை உரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம்ங்கிறாரு. என்ன பேரே இல்லைங்கிறாரு. அப்ப 1000 திருநாமம் பாடிங்கிறாரு. என்ன பொருள்? எந்த ஒரு பொருளானது ஒரு சொல்லால் சுட்டி காட்டப்பட்டதோ அந்த பொருளுக்கு அழிவு உண்டும். சுட்டி அறியப்படுகின்ற பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டும். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவனே ஒரு சொல்லால் சுட்டி அறிய இயலாது. வாக்கு மனம் கழிய நின்ற மறையோனே.
மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அவன் சொற்பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டான். இப்படித்தான் என்று இறைவனது பெயரை சுட்டி காட்ட இயலாது. என பெயர் வைக்கிறதுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஒரு சுவைக்காக சொல்றேன். ஒரு பெயரை வைத்து ஒன்று சொல்லப்பட்டதென சொன்னால் அதற்கு தோற்றம் இருக்கும், அழிவும் உண்டு. ஆனால் இறைவன் நித்திய பொருள் ஆனதனாலே அவருக்கு பெயர் என்பது இல்லை. அப்போ ஓர் நாமம் ஒன்றும் 1000 திருநாமம் என்றால் அவனை நாம் இன்று அழைக்கின்ற பெயர்கள் எல்லாம் காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயர், அத்தனையும் காரண இடுகுறி பெயராகத்தான் இருக்கிறது. உதாரணமாக நெல்லையப்பர் என்று இருந்தால் அது என்ன பொருள்? நெல்லையப்பர் அந்த சிவாச்சாரியார் காயப்பட்டிருந்த நெல்லை காய வைத்தார். வேதப்பட்டர் காய வைத்திருந்த அந்த திருநிவேதனத்துக்கு உரிய அந்த நெல்லினை மழையிலே பழுதுபடாதபடி காத்தார். அதனால நெல் காத்த நாதன் நெல்வேலி நாதன். ராமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய யார் என்றால் ராமனால் வழிபடப்பட்ட ஈஸ்வரர். அதான் ராமேஸ்வரர். சங்கர ராம ஈஸ்வரர். ஆகையினாலே எல்லாமே காரண இடுகுறி பெயராகத்தான் இங்கே வைக்கப்பட்டது. இதே போலத்தான் அம்பாள் பெயரும். அம்பாள் பெயரும் ஆனால்தான் காரண இடுகுறி பெயராக வைத்து சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது சொல்லி காட்டப்படுகிறது. இது எப்படி இதை சொல்வதனுடைய விஷயம் எங்கு விஷயத்தை சொல்லப்படுகிறது என சொன்னால் நம்முடைய ஸ்காந்தத்திலே உள்ளது. ஸ்காந்தத்துல ஒரு செய்தி வருகிறது. முதலிலே சிவபெருமானுடைய திருமேனியிலே பாதி பாகத்தை பெற்றது விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தி சங்கர ராமேஸ்வரர் வடிவம் தான் மன்னிக்கணும். ஆமா, சங்கர நாராயணர் வடிவம். சங்கர நாராயணர் மேனியிலே முதலிலே சிவபெருமானுடைய இடது பாகத்திலே பாதி இடத்தை முதலிலே பெற்றவர் நாராயணன், சங்கர நாராயணன். அது புருஷ சக்தி. விஷ்ணுதான் புருஷ சக்தி. அம்பாளுடைய புருஷ சக்தி, போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி, அருள் சக்தி. எனவே புருஷ சக்தி ஆகிய அந்த திருமாலானவர் முதல்ல இறைவனுடைய திருமேனியிலே பாதி பெற்றார். இது தொன்மையான உருவம். இதான் முதலில் வந்தது என்று மணிவாசகர் அழகாக திருக்கோத்தும்பிலே சொல்லி காட்டுகிறார். தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும், இது சங்கர நாராயணர் வடிவம். தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுச்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. இதிலே சங்கர நாராயணர் வடிவத்தை பேசுகிறார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. அதான் சங்கரநாராயணர் சங்கரம்பேல் தளத்திலே உள்ளது. எல்லாரும் சங்கரநாராயணர் என சொல்லுகின்ற பொழுது சில குழந்தைகள் இன்னைக்கு அரி சிவனும் ஒண்ணுன்னு சொல்லார். கொஞ்சம் கவனமா பொருள் கொள்ளணும். சைவ சித்தாந்திகள் சம்புபட்சம் அனுபட்சம் என்று இருக்கிறது. மும்மூர்த்திகளிலே இருக்கிற ஒருவராக இருக்கின்ற மால் வேறு. சிவபெருமான் தன்னுடைய சக்திகளிலே ஒன்றாக இருக்கின்ற அந்த புருஷ சக்தியாக இருக்கிற அந்த மால் வேறு. ஆகையினாலே நாமெல்லாம் அரியசிவன் ஒன்று என்று சொல்லப்படாது. அயனாகி படைப்பான், அரியாகி காப்பான், அரணாகி அழிப்பவனும் தானே. அவன் படைத்தல் தொழிலை செய்கின்ற பொழுது பிரம்மனாகவும், காத்தல் தொழிலை செய்கின்ற பொழுது விஷ்ணுவாகவும் இருக்கிறான். மூன்றும் அவனே. படைப்பாளத்தை தொழில் முதலாள செய்கின்ற பொழுது அவனே காரண இதைத்தான் ஒவ்வொரு யுகத்திலும் திருக்குற்றால தலத்திலே ஒரு யுகத்திலே சிவனாக காட்சி தருவார், ஒரு யுகத்திலே விஷ்ணுவாக காட்சி தருவார், ஒரு யுகத்திலே பிரம்மனாக காட்சி தருவார். திருக்குற்றாலத்திலே ஒரு யுகத்திலே நம்முடைய பெருமானானவர் விஷ்ணு கோலத்திலே காட்சி தந்த நேரத்துலதான் அகத்திய முனிவர் அங்க வந்தார். அது தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் சிவனே என்று காட்டுவதற்காகத்தான் அகத்திய மகரிஷி அந்த மால் வடிவத்தை சிவமாக மாற்றி காட்டினார். எனவே முதலிலே பெருமானுடைய திருமேனியிலே பாதியிலே பெற்றது நாராயணன். இதை கண்டு அருள் சக்தி ஆகிய உமை அந்த அம்பாள் நம்பி கேட்டார். அருள் சக்தி திருமால் அந்த நாராயணன் போய் கேட்கிறார்,
நீ சிவனுடைய மேனியிலே பாதியை பெற்று நீ பெருமை அடைந்து கொண்டாய். நானும் சிவனது மேனியிலே பாதியை நான் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு என்ன ஒரு சாதனத்தை மேற்கொள்வது, அதற்கு ஒரு உபாயத்தை சொல்லுன்னார். அதற்கு நம்முடைய நாராயணரானவர் இறைவன் திருமேனியிலே பாதி நீ பெற வேண்டும் என சொன்னால் எளிமையான மார்க்கம் ஒன்று இருக்கிறது. கவனமாக கேட்க வேண்டிய பகுதி அன்பர்கள். அவனது அருளை பெற்று நீ அவன் மேனியிலே பாதி பெற வேண்டும் என சொன்னால் எளிமையான வரி. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் என்று சொல்லக்கூடிய அவனது திருநாமங்களை ஒவ்வொன்றையும் உச்சரித்து அவன் திருவடியிலே நீ மலரை அர்ச்சித்தால், நாமத்தை சொல்லி மலரை அர்ச்சித்தால் உனக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எனவே அவனது நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்தால், திருவடியிலே புஷ்பத்தை இட்டால், அந்த அர்ச்சனையாலே உனக்கு மேனியிலே பாதி கிடைக்கும். அதன்படி நம்முடைய உமையானவள் சிவனது நாமத்தை சொல்லி திருவடியிலே மலர்களை அர்ச்சித்தாள், மேனியிலே பாதி பெற்றாள் என்று அங்கே நம்முடைய அங்கே அழகாக நம்முடைய சைவ எல்லப்ப திரு அந்த அருணாச்சல புராணத்திலே அங்கே சொல்லி காட்டுகிறார். அருணாச்சல புராணத்திலே சைவ எல்லப்பனாலும் சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சிப்பது விசேடம் என்ற காரணத்தினாலே நாமெல்லாம் கேட்டது நடப்பதற்காக, நாம் கேட்டது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்று அம்மை உமை செய்ததை போல இறைவனது நாமத்தை சொல்லிக்கொண்டு திருவடிகளே மலரை அர்ச்சனை வரும். அதை செய்வதற்கு சிவாச்சாரியார்களே திருமையை தீண்டி அர்ச்சனை செய்த உரியதற்கு காரணமாக நம்முடைய பிரதிநிதியாக நாம் அர்ச்சனை செய்வதை போல பாவித்து சிவாச்சாரியார் அந்த பெருமானத நாமத்தை சொல்லி சொல்லி திருவடிகளே அந்த புஷ்பங்களை சொல்லி மந்திரத்தை அந்த நாமத்தை சொல்லி எழுதுகிறார். எனவே அவனது அதான் நாமாவளி, அஷ்டோத்தர சத நாமாவளி என்று சொல்லக்கூடியதுதான். எனவே அதுல வரக்கூடியது எல்லாம் சிவனது நாமங்கள். அர்ச்சனையில கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி அவைகளெல்லாம் வடசொல் என்றோ வேற மொழி சாயத்தை நாம் பூசுதல் கூடாது. அதுல வரக்கூடிய அத்தனையுமே இறைவனது நாமம் சொல்லப்படுகிறது. உதாரணமாக அதுல சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அதுல சொல்லக்கூடிய மந்திரங்களிலே ஒன்று शंभु विनागी शशिशेखर वामदेव विरूपाक्ष गांधी विष्णु वल्लभ भव शर्वा त्रिलोकाश गंगाधर ललाड अक्षाय மிருகவாணி இப்படிதான் இருக்கும். இப்ப சம்புங்கிற நாமத்தை சொல்லி மலர்களை இடணும். இப்படி சம்புங்கிற நாமத்தை சொல்லி மலர்கள் இடுறது அம்பாள் செஞ்சா. இன்றைக்கு அது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? இந்த சம்புக்கு முன்பாக ஓம் என்பதை போட்டு சம்புக்கு பின்னால நமகன்னு சேர்த்துட்டாங்க. ஓம் சம்பு நமக, ஓம் பினாகி நமக, ஓம் சசிசேகர நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் விருபாட்சாய நமக, ஓம் காந்தி நமக, ஓம் நீலலோகித நமக, ஓம் விஷ்ணுவல்லப நமக, ஓம் பவா நமக, ஓம் சர்வா நமக, ஓம் திரீலோகாஷா நமக, ஓம் கங்காதர நமக, ஓம் லலாட அச்சாய நமக, ஓம் மிருகபாணி நமக. இதில் சிவனது காரண இடுகிற பேர் வருகிறது. இந்த காரண இடுகுவேர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. ஓம் சம்புவே நமக. சம்பு என்ற சொல்லுக்கு இன்பம் உடையவன், ஆனந்தம், சுகத்தை கொடுப்பவன் என்று பொருள். பினாகி நமக என்றால், இந்த பினாகி என்றால் பினாகமா என சொல்லக்கூடிய வில்லினை கையிலே உடையவனே. சிவனுக்கு பேர் பினாகபாணின்னு பேர். சசிசேகரா நமக என சொன்னார். சசிசேகரன் என்பது சந்திரனை ஒரு ஆபரணமாக சடையிலே சூடியவன். வாமதேவோ நமக என்றார். வாமதேவோ என்றார் இடபாகத்திலே சக்திகளை உடையவனே என்று பொருள் உண்டு. விருபாட்ச நமக என சொன்னார். விருபாட்சன் என சொன்னால் 3 திருக்கண்களை உடையவனே. அதிலே இன்னும் வரகு நிறைய இருக்கிறது. நீல லோகித
நீலலோகித என்றால் நீல கண்டத்தை உடையவனே. பாருங்க, ஒவ்வொன்றும் பேர் தான், ஆனா காரணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. விஷ்ணுவ வலம, விஷ்ணு வலம, விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை அருளியவனே. பவாய நமக, ஓம் பவாய நமக. பவா என்றால் உலகத்தை தோற்றுவிப்பவர், உலகை தாங்குபவர் என்று பொருள். ஷர்வ, ஓம் ஷர்வா நமக. ஷர்வா என்றதுக்கு அங்கே பிரளய காலத்தில எல்லாம் ஒடுக்கிய பின்பு, அந்த ஒடுக்கிய காலத்தில எல்லாத்தையும் அழிப்பவர் தான் ஷர்வா, எல்லாவற்றையும் அழிப்பவர் தானே. திரிலோகாஷ, உலகற்கும் தலைவனாக இருப்பவரே. கங்காதரா, கங்கையை தாங்கியவரே. எல்லாம் பேர் தான், ஆனா ஒவ்வொன்றிலும் ஒரு புராண செய்திகள் ஒளிந்திருக்கிறது. அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை நாம சிந்தித்தால்தான் நமக்கு பெயர். இதே போலத்தான் சிவகவசத்திலே இறைவனது ஒவ்வொரு பெயரும் சொல்லப்படுகிறது. சிவகவசத்துல ஒவ்வொரு பெயரும் அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு உண்மையை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவகவசம் இதுகளெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, உதாரணமா ஒரு பொருள் மொழி வாக்கியம்னு ஒன்று உண்டு. மலை, வெறுப்பு, ஓவங்கள், சிலை, இது வார்த்தைகள் வேற. மலை, வெறுப்பு, ஓங்கல், மலை, மலை, வெறுப்பு, ஓங்கல், சிலை, ஆனா ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. அந்த மலையைத்தான் சிலை என்றும் வெறுப்பு என்றும் ஓங்கல் என்றும் குறிக்கிறோம். ஆகையினாலே இத்தனையும் மலையாகிய ஒன்றை குறிப்பதை போல இறைவனது நாமங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றாகிய அந்த சிவத்தை தான் குறிக்கும். ஆகையினாலே ஒன்றாகி சிவத்தை பல நாமங்களால் அங்கே குறிப்பிடுகிறோம் என சொன்னால், அந்த இடத்திலே அந்த நாமத்தினுடைய பெயரை நாம் சிந்தித்தாலே, புராணம் அறிந்தால் இறைவனது பெருமை நமக்கு தெரியும். ஆகையினாலே தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொன்றையும் குறி, இந்த இடத்துல இன்ன பெயருடையவர் காக்க, இன்ன பெயருடையவர் காக்க. பெயர்கள் பல, ஆனால் அது ஒன்றாக சிவத்தையே குறித்தது. அதனால்தான் இதுக்கு சிவ கவசம் என்று பெயர். அதிலே இன்று 13வது திருப்பாடல். இந்த 13வது திருப்பாடல், 13வது திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது, தன்னை அங்கே எனக்கு மரணம் என சொல்லக்கூடியது அங்கே வருகின்ற பொழுது, அங்கே நீர் என்ன செய்தல் வேண்டும், என்னை காத்தல் வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டானா. இந்த இடத்துல இன்னைக்கு நாம சிந்தனை கேட்கணும். இரணியாக்கன் என்ற ஒருவன் இருந்தான். இந்த இரணியாக்கனை நினைத்தால்தான் இன்றைக்கு வரக்கூடிய சிவ கவசத்துக்கு நமக்கு பொருள் தெரியும். இரணியாக்கன் என்ன வரம் கேட்டான்? எனக்கு மிருகங்களாலும் மரணம் வரக்கூடாது, மனிதர்களாலும் மரணம் வரக்கூடாது, இரவிலும் மரணம் வரக்கூடாது, பகலிலும் மரணம் வரக்கூடாது, பகலில் என்னுடைய அரண்மனைக்குள்ளும் மரணம் வரக்கூடாது, அரண்மனைக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது. எப்ப எவ்வளவு தந்திரமா கேட்காரு. இதைத்தான் நீங்க இன்னைக்கு அழகாக கேட்கிறார். எனக்கு இரவிலே துன்பம் வரக்கூடாது. 13வது பாடல. அப்படி இரவிலே முதல் யாமத்திலே துன்பம் வந்தால் பகவன் என்ற பெயருடைய நீர் காப்பீராக. 2வது யாமத்திலே துன்பம் வந்தால் மகேஸ்வரனாகிய நீர் காப்பீராக. 3வது யாமத்திலே துன்பம் வந்தால் வாமதேவரே நீர் காப்பீராக. 4வது யாமத்திலே துன்பம் வந்தால் திரியம்பகராகிய நீர் காப்பீராக. எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கிறது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கிறது. இதை படிச்சுட்டு நான் அதுக்கு பொருள் சொல்றேன். வருபவன் முதல் யாமத்து, மகேஷன் பின் 2ஆம் யாமத்து, பொறுவரும் வாமதேவன் புகன்றிடும் 3ஆம் யாமத்து, செருமளி மழுவால் அங்கை திரியம்பகன் 4ஆம் யாமம், பெருவலி இடபூர்த்தி பிணியர இனிது காக்க. நல்ல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். வரு பவன் முதல் யாமத்து, முதல் யாமத்திலே பகவன் என்ற பெயருடைய நீர் காப்பீராக. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. பகவன் உயர்ந்த சொல், இறைவனை சுட்டுக்கொண்ட சொல்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை விட. ஆதி பகவன் என்று வருகின்ற அந்த பகவன் என்பதிலே 6 உடையது, 6. அந்த 6 உடையவனைத்தான் பகவன் என்று சிரித்து சொன்னோம். ஐஸ்வர்யம், வீரியம், கீர்த்தி, காந்தி, ஞானம், வைராக்கியம் என்று இந்த 6 உடையவனே பகவன் என்று அழைக்கப்படுகிறான். அப்ப முதல் யாமத்தில் பகவன் காக்கன்னா, அப்ப பகவன் என்பவன் யார், அவனுக்கு என்ன இலக்கணம் இருக்கிறது என்பதிலேயே படத்தும் நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த சிவகவசத்தை லேசா படிச்சா போறாது. இது ஆரம்பத்திலே சொன்னா மலைவு ஏற்படுங்கிறதுக்காக இடையில சொல்றேன். ஒவ்வொரு நாமத்தை சொல்லி சிவமே காப்பாயாக என்று இறைவனை ஒவ்வொரு நாமம் சொல்லி அழைக்கிறார். அந்த நாமத்திற்கு பொருள் அறிதல் வேண்டும். வருபவன் முதல் யாமத்து மகேஷன், மகேஷன் என்ற பெயருடைய 2ஆம் யாமம். பொருவலர் வாமதேவம் புகன்றிடும் 3ஆம் யாமம். 3ஆவது யாமத்தில் வரக்கூடிய துன்பங்களை வாமதேவர் காப்பாராக. செருமணி வலுவாள் அங்கை திரியம்பகன் 3 கண்களை உடைய அந்த பெருமானானவர் 4ஆம் யாமம், 4ஆம் யாமத்தில் துன்பம் வராது காப்பீராக. பெருவலி இடவ ஊர்தி பிணியற இனிது காக்க. உடம்பு என இருந்தால் உயிர்களுக்கு துன்பம் வந்து சேரும். எனக்கு பெரிய துன்பம் வருகின்ற பொழுது இடமாகாணத்தில் உள்ள இடபாரூடரே நீர் வந்து காத்தல் வேண்டும். பெருவலி இடவ ஊர்தி பிணியற இனிது காக்க என்று சொல்லி காட்டுகிறார். இங்கே கால விஷயத்தை வந்து சொல்றார். எப்பொழுதுமே கால விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. கால விஷயம் எதிரி பக்கத்துல நான் வச்சு பேசணும். இந்த நேரத்திலே சாக்கினா நான் வெற்றி கொள்ளலாம் என்று எதிரிகள் ஒரு கால விஷயம் கொண்டுவார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அசுரர்களுக்கு பேர் நிசிஷரர்னு பேரு. நிசிஷரர் இரவுல தான் அவங்க நடமாடுவாங்க. இரவுல தான் அவங்களுக்கு பலம் அதிகம். அசுரர்கள் பகல் நேரத்துல தாக்கவே மாட்டாங்க, தாக்கவே முடியாது, அவங்களுக்கு பலம் குறைவு. எனவே சில பேர்களுக்கு கால விஷயத்திலே பலம் அதிகமா இருக்கும். எனவே இரவு நேரத்திலே தாக்கக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது. அதனாலதான் அசுரர்களுக்கு நிசிஷரர் என்று பெயர். எனவே காலம் கருதி சில துன்பங்கள் வந்து சேருகின்ற போது அதை நீக்குதல் வேண்டும் என்று இங்க முதல் யாமத்திலே பகவன் என்ற பெயருடையவரும், 2ஆம் யாமத்திலே மகேஷன் என்ற பெயருடையவரும், 3ஆம் யாமத்தில் வாமதேவர் என்ற பெயருடையவரும், 4ஆம் யாமத்திலே திரியம்பகர் என்ற பெயருடையவரும் எனக்கு மற்றைய பிணி முதலான துன்பம் வருகின்ற பொழுது சோர்வு அடையாதபடி இடபாரோடனே எம்மை வந்து காப்பீராக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 14ஆவது திருப்பாடல். இரவிலே வரக்கூடிய முதல் யாமத்திலே 14ஆவது பாடல். கலாதர மூர்த்தி என்ற பெயருடையவரே வந்து காப்பீராக. 2ஆவது யாமத்திலே இரவு 2ஆவது யாமத்திலே கங்காதரர் என்ற பெயருடையவரே வந்து காப்பீராக. 3ஆவது யாமத்திலே ஷடாதரர் என்ற பெயருடைய நீர் காப்பீராக. 4ஆவது யாமத்திலே உமாபதி என்ற பெயருடையவரே என்னை காப்பீராக என்று அழகாக சொல்லி காட்டுறார். நாமந்தான் வேறு, நான் அழைப்பது ஒன்றாகி சிவத்தை. 14ஆவது திருப்பாடல். கங்குலின் முதல் யாமத்து, இரவிலே முதல் யாமத்து. கலைமதி முடித்தோன் காண்க. கலைமதி கலாதர மூர்த்தியை முடித்தோன் காண்க. முதல் யாமத்து கலாதர மூர்த்தி காண்க. தங்கிய 2ஆம் யாமம் ஷான விதரித்தோன் காக்க. 2ஆவது யாமத்திலே கங்கையை தாங்கி இருக்கின்ற கங்காதரரை வந்து காப்பீராக. பொங்கிய 3ஆம் யாமம் புருஷடை அண்ணல் காக்க. 3ஆவது யாமத்திலே அங்கே ஜடாதரராகிய நீர் வந்து காப்பீராக. சிவனுக்கு பேரு ஷடையன்னு பேரு. அதனாலதான் ஷடையான கூப்பிட்டதாக ஞான சம்பந்த பெருமாள் தேவரத்தில் ஷடையா எனுமால், சரணி எனுமால். ஷடை என்ற சொல் சிவனை குறிக்கிறது. ஷடையை உடையவன், ஷடையாண்டின்னு சொல்ல பேர் உண்டு. அத்தோடு மட்டுமல்லாத அந்த நாமத்தை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பிதாவானவர் ஷடைய நாயனார் என்ற பெயர் வைத்திருக்கிறார். எனவே 3ஆவது யாமத்திலே ஷடாதரராக நீர் வந்து காப்பீராக. பங்கமில் 14ஆம் யாகம் கௌரிதன் பதியே காக்க. 4ஆவது யாமத்திலே உமாபதி என்ற பெயருடையவரே வந்து காப்பீராக என்று
அங்கே விண்ணப்பம் செய்கிறார். இந்த பாடல் இன்னொரு சொன்னேன். கங்குலில் முதலாம் யாமத்து கலைமதி முடித்தோன் காக்க, சந்திரசேகரனை காக்க, தங்கிய இரண்டாம் யாமம் ஷான விதரித்தோன் காக்க, பொங்கிய மூன்றாம் யாமம் புரிஷடை அண்ணல் காக்க, பங்கமில் நாலாம் யாமம் கௌரிதன் பதியே காக்க என்று ஒவ்வொரு பொழுதையும் சுட்டிக்காட்டி, நீர் காப்பீராக என்று இறைவனை பல பெயராக வைத்து அங்கே அழைக்கிறார். ஆகையினால விண்ணப்பம் சிவாலயத்தில் நாம் அர்ச்சனை செய்கின்ற பொழுது, சிவாச்சாரியத்தை செய்கின்ற பொழுது, அந்த அர்ச்சனையில் வருகின்ற நாமத்தை எல்லோரும் காதால கேட்கணும். ஒரு அர்ச்சனை செய்தால் பலருக்கு பலன். அருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. ஞானசம்பந்தர் திருநெல்வேலி பதியத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த பல நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது நாம் அதை காதார கேட்கணும். அதனால இந்த அஷ்டோத்திரம் என சொல்லக்கூடியது நம்முடைய நூல்களிலே அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திருவருள் கூட்டி வச்சதுன்னா இந்த 108 பெயருக்கும் என்ன விளக்கம் என்பதை ஒரு அமர்வுல நான் சிந்திப்போம். 108 பெயரை சொல்லி என்ன பொருள்ங்கிறத நான் சொல்றேன். அத்தனைக்கும் அந்த பெயருக்கும் ஒவ்வொரு புராண செய்திகள் இருக்கிறது. இந்த பெயர் வர காரணம் என்ன என்று ஒரு காரணம் இருக்கிறது. ஆகையினால இறைவனது நாமத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அஷ்டோத்திர சதநாமாவளி என்பதை வைத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம். அப்படி அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஆலயத்திலே அமைதியாக இருந்து நாம காதால கேட்கணும். அர்ச்சனை செய்யப்படுகின்ற அந்த தரிசனார்த்தி மட்டுமல்லாது அங்கே குழுமி இருக்கிற எல்லோருமே காதால கேட்கணும். அந்த நாமத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவாலயங்களிலே அர்ச்சனை என்பது அங்கே செய்யப்படுகிறது. அந்த அர்ச்சனையினுடைய பெயர்களை எல்லாம் நான் நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த சிவ கவசத்திலே சிவத்தை ஒவ்வொரு நாமத்தால் சுட்டி காட்டுகிறார் என சொல்லி அடுத்த 15வது திருப்பாடல். இந்த 15வது திருப்பாடல்ல எல்லா காலத்திலையும் எனக்கு காத்தல் வேண்டும் என்று, எல்லா காலத்திலும் என்னை யார் காத்தல் வேண்டும் என சொன்னார், யமனை வதம் செய்த கால சம்ஹார மூர்த்தியே நீர் என்னை காத்தல் வேண்டும். நான் இருக்கின்ற இடத்திலே உட்பக்கம் இருந்த எனக்கு இடையூறு வந்தால், உட்பக்கத்தில் இருக்கின்ற போது இடையூறு வந்தால், சங்கார கடவுளே, சங்கார காரணனே நீர் காத்தல் வேண்டும். என்னுடைய மாளிகைக்கு வெளியே எனக்கு துன்பம் வந்தால் தானு மூர்த்தி நீர் காத்தல் வேண்டும். உட்புறத்திற்கும் வெளிப்புறத்திற்கும் நடுவிலே இருக்கின்ற போது துன்பம் வந்தால் பசுபதி என்ற பெயருடையவரே காப்பீராக. இவையன்று வேறு இடங்களில் எந்த இடத்திலே இருந்து எனக்கு துன்பம் வந்தாலும் சதாசிவமூர்த்தி என்ற பெயருடைய நீர் காப்பீராக என்று இந்த 15வது திருப்பாடல்ல விண்ணப்பம் பண்றார். அனைத்து உல காலம் எல்லாம் அந்தகர் கடிந்தோன். அந்தகர் கடிந்தோன்னா காலசம்ஹார மூர்த்தி இல்லையா? அனைத்துலக காலமெல்லாம் அந்தகர் கடிந்தோன் உள்ளும் தரும்பெரும் முதலாயுள்ள சங்கரன். அங்கே சங்கரன் என்ற பெருமைப்பான் நான் உட்புறத்திலே வருகின்ற துன்பத்தை நீக்குதல் வேண்டும். பூரமும் தானோ வெளியே இருக்கின்ற ஒரு துன்பம் வந்தால் தானு மூர்த்தியை நீ காத்தல். தானுனா தான் தோன்றியவர், தான் மூர்த்தியை காத்தல் வேண்டும். வனப்புரு நடுவரும் தூய பசுபதி உள்ளும் அன்றி வெளியும் அன்றி நடுவிலே இருக்கின்ற பொழுது பசுபதியாக நீர் காத்தல் வேண்டும். மற்ற இடங்களில் வந்தால் சதாசிவமூர்த்தி காத்தல் வேண்டும். பசுபதி மற்ற எங்கும் நினைந்திருக்கரிய தொன்மை சதாசிவ நிமலன் காக்க. இந்த இடத்துல இறைவன் கேட்ட வரத்தை நீங்க நினைச்சுக்கிடணும். எப்படியெல்லாம் வரம் கேட்டான் இறைவன். அந்த இறைவனிடம் அந்த இறைவன் கேட்டான், எனக்கு பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவிலையும் மரணம் வரக்கூடாது, அரண்மனைக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, அரண்மனைக்கு வெளியேவும் மரணம் வரக்கூடாது, மனிதர்களாலும் மரணம் வரக்கூடாது, மிருகங்களாலும் மரணம் வரக்கூடாது. எப்படிலாம் வரம் கேட்டான். ஆனா அதையெல்லாம் வைத்து அங்கே நரசிம்மரானவர் வேறு வழியிலே அவரை தண்டித்தார். ஆகையினாலே நம்முடைய நூல்களிலே என்னென்ன இடத்தில் இருந்து நமக்கு துன்பம் வரும் அதையெல்லாம் காத்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து
நிற்கின்ற எந்தெந்த இடத்திலே நாம் செயல்படுகிறோமோ, இந்த உடம்பு செயல்படுகிறதோ, அந்த செயல்படுகின்ற நேரத்தில் எல்லாம் காத்தல் வேண்டும். சம்பவம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால பேருந்துல வந்து கொண்டிருந்த அன்பர் ஒருவர் பேருந்திலே தூங்கிக் கொண்டே இருந்தார். தூங்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அங்கே நடத்துனர் வந்து, ஐயா டிக்கெட் எடுங்கன்னு கேட்கிறார். டிக்கெட் எடுங்கன்னு கேட்க எந்திக்கல. கடைசியில பார்த்தா அடங்கிட்டு உயிர் அடங்கி கிடக்கிறார். எந்த நேரத்துல யாருக்கு என்ன துன்பம் வரும் என்று சொல்ல இயலாது. கட்டில்ல படுத்திருக்கிறோம், விடிய காலம் எழுந்திருக்கும் போது பார்த்தா கால் வந்து கையும் காலும் அங்கே அசைக்க முடியாம ஒரு கை ஒரு கால் அங்கே நமக்கு ஒத்துழைப்பு இல்லை. எந்த நேரத்தில் அந்த உடம்புல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நடந்து கொண்டே செல்கிறோம், திடீரென்று ஒரு பள்ளத்திலே கால் வைத்தது, கால் பாதத்திலே நறுக்கின்ற சத்தம், கடைசியில காலில் எலும்பு முறிஞ்சிருக்குன்னு கட்ட போட்டுரும். எந்த நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. நிற்கின்ற பொழுது வரும், நடக்கின்ற பொழுது வரும், அமர்கின்ற பொழுதும் வரும், எழுகின்ற பொழுதும் வரும், நடந்து செல்லுகின்ற பொழுதும் வரும். எனவே என்னுடைய உடல் அசைவு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் எனக்கு துன்பம் வராதபடி காத்தல் வேண்டும். அதன்படி பெருமானே, நான் நிற்கின்ற பொழுது எனக்கு இடர் வராதபடி பூரணநாதர் காப்பீராக, நடக்கின்ற பொழுது இடர் வராதபடி நிர்மலமூர்த்தி நீர் காப்பீராக, என்னுடைய சரீர அழகு காண்போருக்கு சரீர அழகு என்னிடம் குறையாதபடி ஆதிமூர்த்தியே காப்பீராக, நான் அமர்ந்து இருக்கின்ற இடத்திலே வேத நாயகனே நீர் காப்பீராக, நான் நித்திரை காலம் தூக்க காலத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு துன்பம் வராதபடி தற்பர சிவனே காப்பீராக, விழிக்கும் காலத்திலே சாமள ருத்ரனே நீர் காப்பீராக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். நிற்புளி புவனநாதனே, நிற்புளி குவனநாதனே. நான் நிற்கின்ற பொழுது புவனநாதன் என்ன அர்த்தம்? லோக நாயகன், சர்வ லோகத்துக்கு அவனதான் நாயகன். என்ன பெயர்ல சொல்ற பாத்தியா? லோகநாதன் பேர் அவருக்கு. எல்லா உலகத்திற்கும் அவனே தலைவன். நிற்புளி பூவனநாதனே, குழி நிமலன் மேனி பொற்புறும் ஆதிநாதன், சரீரத்தின் அழகு கெட்டுவிடாதபடி ஆதிமூர்த்தியை காப்பீராக, இருப்பிழி பொருவிலாத அற்புத வேதத்தின், என்னுடைய சரீர கெடாதபடி ஆதிமூர்த்தி காப்பவரே, நான் அமர்ந்து இருக்கின்ற பொழுது எனக்கு துன்பம் வராதபடி வேத நாயகனே காப்பீராக. வேத்தியன் துயில் கொள்ளும் ஆங்கன் தற்பர சிவன், நான் நித்திரை காலத்தில் எனக்கு துன்பம் வராதபடி தற்பரனாகிய சிவன். தற்பரன் என்ன அர்த்தம்னா தனக்குத்தானே ஓமானவன். அவனுக்கு ஓமானமா வேற யாரையும் சொல்ல முடியாது. தற்பரன் மேலான சிவம், அவனுக்கு நிகர அவனே, தனக்கு ஊமை இல்லாதான்னு பொருள். இந்த அசோத்தர நாமாவில் வரக்கூடிய ஒவ்வொரு பேரும் சிவனது இலக்கணத்தை, தன்மையை, அவன் பரத்துவத்தை பேசுகிறது. அதைத்தான் நித்திரை காலத்திலே தற்பரன் என்ற பெயருடைய காப்பீராக, விழிக்கும் காலத்திலே சாமள ருத்ரன் என்ற பெயருடையவர் காப்பீராக அழகாக சொல்லி காட்டுகிறார். விழிக்கு சாமள ருத்ரன் காப்பீராக. அமருத்ரன் எனது உமா மகேஸ்வரர் அந்த வடிவத்தை காப்பீராக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 17வது திருப்பாடல். இந்த 17வது திருப்பாடல்ல எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன திருவிழா நடந்து போவோம், என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மலைப்பகுதிகளிலே செல்லுகின்ற பொழுது எனக்கு துன்பம் அடையாதபடி திரிபுராரி என்ற பெயருடைய நீர் காப்பீராக, காடு வழியே நடந்து செல்லுகின்ற பொழுது அர்ச்சுனனுக்காக நீர் வடிவம் கொண்ட அந்த கராதமூர்த்தி என்ற பெயருடையவரே வந்து காப்பீராக, சர்வசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அங்கே அழிக்கின்ற பொழுது நான் மட்டும் அழிதல் கூடாது என்பதற்காக வீரபத்திர பெருமானை நீர் காப்பீராக. ஏன்னா யாகத்துல சர்வசங்காரம் பண்ணவர் இல்லையா, யாகத்துல அழித்தவர். எனவே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பெருமான். இங்கே மலை முதல் சுருக்கம் தன்னில் புராரி காத்திடுக, மலை முதலான பகுதிகளில் நான் செல்லுகின்ற பொழுது திருபுராரி என்ற பெயருடைய நீர் காப்பீராக, மண்ணும் சிலைமலி வேடரூபன் செறிந்த கானகத்தில் காக்க, நான் காடு வழியே செல்லுகின்ற பொழுது எனக்கு துன்பம் வராதபடி, மிருகம் முதல் வேடுவர்கள் முதலானவர்களா துன்பம் வராதபடி நீ இந்த கிராதமூர்த்தி
அதாவது அர்ச்சுனனுக்கு வடிவம் கொண்ட அந்த கிராம மூர்த்தி என்ற பெயருடைய வந்து காப்பீராக. கொலையமர் கற்பத்து அண்டகோடிகள் குழுங்க கரங்கும் பல பட நடிக்கும் வீரபத்திரன் முழுதும் காக்க. உலகத்தை நீர் ஒடுக்குகின்ற பொழுது, எல்லாத்தையும் அழிக்கின்ற பொழுது, வீரபத்திரன் என்ற பெயருடையவரை என்னை காப்பீராக. மகாசங்காரத்தின் போது எல்லாம் அழிவதைக் கண்டு தன்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தால் காப்பார். அதனால்தான் தர்ம தேவதை என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். உடனே நம்முடைய சுவாமி அதை இடப வடிவமாக்கி தம்முன்னே வைத்துக் கொண்டார். அடுத்து 18வது திருப்பாடல். இந்த 18வது திருப்பாடல்ல அரசனாக இருக்கின்ற, இது அரசனுக்கு உபதேசம் செய்தது இல்லையா, அரசனாக இருக்கின்ற எனக்கு போர்க்காலத்தில் எந்த துன்பமும் என்னுடைய உடம்பிலே ஒரு சிறு கீறல் கூட வராதபடி பார்வதி பாகனே, உமையூர் பாகனே, அந்த வார்த்தை சொல்ல, உமையூர் பாகனே நீர் காப்பீராக என்று அங்கே விண்ணப்பம் செய்கிறார். போர் சொல்லார். பல்லுடை புறவி திண்டேர் படு மத களிறு பாய்மா வில்லுடை பராதி தொக்கும் இடைந்திடும். தரைப்படை, குதிரைப்படை, காலாட்படை முதலான அந்த தரைப்படை, குதிரைப்படை, காலாட்படை முதலான அந்த படைகள், யானைப்படை முதலான அந்த 4 வகை படைகளோடு சென்று நான் போரிடுகின்ற பொழுது எதிரி மன்னனால் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படுதல் கூடாது. பல்லுடி புறவி திண்டே படுமத களிறு பாய்மா வில்லுடை பதாதி தொக்கும் இடைந்து மிடைந்திடும் எண்ணிகோடில் கொல்லியன் மாலை வைகோர் குறுகலர் குறுகும் காலை வள்ளியோன் பாகன் செங்கை மழுப்படை துணிந்தும் மாய்க்க. போர்க்காலத்தில் எதிரிகளால் எனக்கு எந்த ஒரு துன்பமும் வராதபடி பார்வதி பாகனே, உமையொரு பாகனே நீர் எம்மை காப்பீராக என்று அழகாக அங்கே விண்ணப்பம் செய்கிறார். அடுத்து இந்த உலகிலே கள்வர்கள் முதலாக எனக்கு துன்பம் வராதபடி தேவரீர் காத்தல் வேண்டும். கள்வர் முதலாக துன்பம் வராதபடி தேவரீர் சூலத்தை ஏந்தி இருக்கின்ற சூலபாணி என்ற பெயருடையவரே வந்து காப்பீராக. தந்து நீர் புனரி ஆடை தரணியை சுமந்து மாள, அதான் ஆதிசேஷனால் சுமக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூமியிலும் நீரால் சூழப்பட்ட இந்த பூமியிலும் தந்து நீர் புனரி ஆடை, நீராறும் கடலோடு சொல்வதைப் போல நீரால் சூழப்பட்ட அந்த உலகத்தில் தரணியை சுமந்து மான பைந்தலை நெடிய பாந்தல் பகிரலை அனைத்தும் தேய்ந்து, இந்த உலகின் கண்ணே, இந்த உலகின் கண்ணே கல்வர்கள் முதலானவர்களால் எது பகிரலை தழி அழைத்து தேய்த்து அதட்டி உருட்டி தன்னுடைய வடிவத்தை காட்டி வழிப்பறி செய்கின்ற அந்த கல்வர்களிடம் இருந்து முத்தலை படைத்த தொக்கு மோரி வெங்கணல் கோள் சூளம் பொய் தொழில் கல்வர் தம்மை பொருது அழித்து இனிது காக்க. கல்வர்கள் வந்து எனக்கு ஊர் செய்ய விடாதபடியும், எனக்கு என்னுடைய பொருளை பறிக்க விடாதபடியும் உன் கையிலே இருக்கின்ற சூலத்தால் காப்பீராக, சூலபாணின் அர்த்தம், சூலத்தால் காப்பீராக என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அழகாக அங்கே சொல்லி காட்டிய பின்பு சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளால் எனக்கு துன்பம் வரக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறார். சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளால் துன்பம் வராதபடி பினாகபாணியே, பினாகம் என்று பெயருடைய வில்லினை ஏந்தி இருக்கின்ற பெருமானை என்னை காப்பீராக. முடங்குளை முதலாய் நின்ற முழு வழி கொடிய மாக்கள், மாக்கள் அங்கே விலங்குகளை குறிக்கிறது, கொடிய விலங்குகள் அடங்களும் பினாக கொள்க வென்றியவை அனைத்தும் உள்ளம் திடம்பட நினைந்து பாவம் தெரும் சிவ கவசம் தன்னை உடன்பட தரிப்பேய் ஆனால் உலகம் பொருகுவ தோழாய். எனவே கல்லை வைத்துக் கொண்டு தோளை உடைய அந்த சிங்கம் முதலானவர்கள் காக்காத வண்ணமாக பினாகபாணி உடைய அந்த பெருமானை காப்பீராக என விண்ணப்பம் செய்து, நீ இந்த சிவகவசத்தை உறுதியாக மனதிலே தரித்து கொண்டு நீ பாவனை செய்தால் உனக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும் என்று இந்த 20வது திருப்பாடல்லே அங்கே சொல்லி காட்டுகிறார். 20வது திருப்பாடல்ல நீ இந்த சிவகவசத்தை அணிந்து கொள் என்று ஒரு முனிவர் ஒருவர் அரசனுக்கு உபதேசம் செய்வதை போல அமைந்திருக்கிறது. அடுத்தாற்போல் எடுத்துக்கொண்டார். இந்த சிவ கவசம் என சொல்லக்கூடியதை இத்தோடு முடிக்கிறார்.
முடித்துவிட்டு இதை நீ தரித்தால் உனக்கு என்னென்ன கிடைக்கும் என்று இந்த சிவ கவச பயனை சொல்வதைப் போல, சிவ கவச பயனை சொல்வதைப் போல 21வது பாடல்ல இந்த சிவகவசத்தை கூறியவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் கிட்டும் என்று ஒரு சிறு பட்டியல் எடுத்து சொல்றார். எப்பொழுதுமே இன்ன கிடைக்கும் என்று தெளிவாக சொன்னால் அதை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் கிடைக்கும். அதன்படி இந்த சிவகவசத்தினுடைய மேன்மையை நாம் கற்க வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய வரதங்கராம பாண்டியனார் 21வது பாடல்ல இந்த சிவகவசத்தை நீங்கள் கவசமாக அணிந்து கொண்டால் கங்காளம் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசுவீரை ஆமாகில், அங்க வருது இல்லையா, ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரைமா. என அந்த திருநீரை கவசமாக அணிந்தால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று அங்கே திருமூலர் கூறியதை போல இந்த சிவகவசத்தை நீ அணிந்து கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். பஞ்சமா பாதகங்கள் போம் பகைகள் மாய்ந்திடும் அஞ்சலின் மரலையும் அஞ்சி ஆட்சியும் வஞ்ச நோய் ஒழிந்திடும் வறுமை தீர்ந்திடும் தஞ்சம் என்று இதனை நீ தரித்தல் வேண்டுமாம். இந்த சிவ கவசத்தையே நீ அது என்ன செய்தல் வேண்டும்? தஞ்சம் என்று, இதுவே நமக்கு ஆதாரம் என்று. போருக்கு செல்வர் அந்த கவசம்தான் முக்கியம். கையில வில்லை விட கவசம்தான் ரொம்ப முக்கியம். இதன் இந்த கவசத்தை நீ அணிந்து கொண்டால் தஞ்சம் என்று நீ தரித்தல் வேண்டுமா. இதனை தஞ்சம் என்று இதனை அப்படி தரித்தான் பஞ்சமா பாதகங்கள் போம். பஞ்ச பாதகங்கள் பொய், கொலை, களவு, பேராசை, காம இச்சையால் அறிந்தும் அறியாமலும் செய்திருந்தால் உனக்கு அத்தனையும் நீங்கிவிடும். பஞ்சமா பாதகங்கள் போம். பகைகள் மாந்திடும், பகைகள் மாய்ந்திடும். உன்மேல் பொறாமை முதலானவர்களை கொண்டு வெல்ல நினைக்கின்ற அந்த பகைவர்கள் தானாக அழிவார்கள், தானாக அழிவார்கள். நாம் அழிக்க வேண்டாம். இந்த கவசத்தை அணிந்து கொண்டால் அது தானாக அழிந்து போவார்கள். பகைகள் மாய்ந்திடும் அஞ்சலியும் மரணியும் அஞ்சி ஆட்சியும். நீ யமனு உன்னை பற்ற வருகின்ற பொழுது உனக்கு அச்சத்தை கொடுக்கின்ற அந்த நேரத்தில் இந்த கவசத்தை அணிந்திருந்தால் அந்த யமனும் உனக்கு அடிமைப்பட்டு வணங்கி சென்று விடுவான். அஞ்சலின் மரளியும் அஞ்சி ஆட்சியும் வஞ்ச நோய் ஒழிந்திடும். வஞ்ச நோய் நம்ம உடம்புக்குள்ளேயே குடியிருந்துகிட்டு நமக்கே வஞ்சம் செய்து நமக்கு துன்பத்தை கொடுப்போம். அதான் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம் உடன் இருந்தே கொல்லும் வியாதி என்றார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம் உடன் இருந்தே கொள்ளும். நம் உடம்புக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்முடைய உடம்புக்கு துன்பத்தை தருகின்ற அந்த நோய் போய்விடும். அஞ்சலின் மரளி அந்த ஆட்சியும் வஞ்ச நோய் ஒளிந்திடும், வறுமை தீர்ந்திடும். தஞ்சம் என்று இதனை நீ தரித்தல் வேண்டுமாம். இதை நீ தரித்தல் வேண்டும் என்று இந்த சிவகவசத்தினுடைய ஒரு பெருமையும் அடையக்கூடிய பயனையும் நமக்கு சொல்லி உணர்த்துகிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை நான் ஒரு முறை பாடி முடித்து அதற்கு பின்பு இன்றைய சிவகவசமாகிய அந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பஞ்ச பாதகங்கள் போம், பகைகள் மாய்ந்திடும், அஞ்சலின் மரளியும் அஞ்சி ஆட்சியும் வஞ்ச நோய் ஒழிந்திடும், வறுமை தீர்ந்திடும். தஞ்சமென்று இதனை நீ தரித்தல் வேண்டுமா. எனவே நம்முடைய மனதிலே சஞ்சலம் ஏற்படுகின்ற பொழுது இந்த சிவ கவசத்தை எடுத்து நாம் படித்தால் நமக்கு வருகின்ற அந்த சஞ்சலங்கள் எல்லாம் வெயில் கண்ட பனிநீர் போல் அது தானாக மறைந்துவிடும் என சொல்லி திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க அடியேன் நம்முடைய வரதங்கராம பாண்டியன் அருள் செய்திருக்கின்ற பிரம்மோத்தர காண்டத்திற்குள் வருகின்ற அந்த சிவ கவசத்தை செய்து முடித்தோம். திருவருள் குருவருள் துணையோடு அந்த சிவகவசம் என்கின்ற நூலினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கீத வேதம் கிளறுக மகம் மல்குக, சீதமும் மழை திங்கள் தோறும் பெய்க, போத மெய் அறம் ஆதி பொறிகுக, சாதலில் அடியார்கள் தலைக்கவே. திருச்சிற்றம்பலம்.